ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம திருப்பதி போயிட்டுருக்கோம். சென்னை சென்ட்ரலில் 6:25 AM மார்னிங் சப்தகிரி எக்ஸ்பிரஸில் போயிட்டுருக்கோம். இது திருப்பதிக்கு 9:50 AMக்கு ரீச் ஆகும். ட்ரெயினில் போகும்போது ஃபுல்லாகவே இந்த மாதிரி இயற்கை சூழல் நிறைஞ்சிருக்கும். டைம் போகிறதே தெரியாது. திருப்பதி ரீச் ஆகிட்ட விட இந்த விஷ்ணு நிவாஸ் இருக்கும். இது திருப்பதி தேவஸ்தானத்துக்கு கீழே தான் வரும். இங்கே ரூம் நான் ஏசினா 350, ஏசினா 1500 ருபீஸ் வரும். ஃபேமிலிக்கு மட்டும்தான் ரூம் தருவாங்க. அங்கே பேச்சுலர்ஸ்க்கு தரமாட்டாங்க. ரூம் புக் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு மஸ்ட்டு. ஆன்லைன் ஆஃப்லைன் 2 ஃபெசிலிட்டியும் இருக்குது. நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஆஃப்லைன்னா ஒரு பெரிய க்யூவே நிற்கும். கீழ் திருப்பதியில் ரூம்ஸ் நிறையவே அவைலபிள் இருக்கும். ஆனால் விஷ்ணு நிவாஸில் ரேட் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கனால எப்போவுமே கூட்டம் அதிகமாக இருக்கும். அங்கே நம்ம திருமலா பஸ் ஏறிட்டோம். அடல்ட்டுக்கு 90 ருபீஸ் டிக்கெட்டு, சைல்டுக்கு 50 ருபீஸ், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 70 ருபீஸ் டிக்கெட்டு. நம்ம பஸ் ஏறதுக்கு முன்னாடி டிக்கெட் எடுத்துக்கணும். அப்படி ஏறாமல் எடுத்துட்டோன்னா இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸ்ரீவாரி மெட்டுன்ற இடத்துல. அங்கே போய் நம்ம டிக்கெட்ஸ் எடுத்துக்கலாம். நாங்கள் ரிட்டன் டிக்கெட் எடுத்திருக்கோம். இது 4 டேஸ் வரையும் வேலிடிட்டி இருக்குது. ரிட்டன் டிக்கெட் எடுக்கணும்னா டிக்கெட்ஸ் பத்திரமா வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா சாமி தரிசனம் முடிச்சுட்டு நம்ம வரும்போதும் டிக்கெட்ஸ் எடுத்துக்கலாம். அங்கே இருக்குது பாருங்கள், அதுதான் என் பஸ் நம்பர் 5363. இந்த பஸ் நம்பர் நோட் பண்ணிக்கணும். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸில் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த இடத்துல செக்யூரிட்டி செக்கப் இருக்கும். வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே செக் பண்ணி எல்லாம் வாங்கிடுவாங்க. இங்கே செக்யூரிட்டி செக்கப்லாம் முடிச்சுட்டு நம்ம பஸ்ஸில் ஏறிக்கலாம். 5363 பஸ் நிற்கும் கரெக்டாக. நம்ம முடிச்சுட்டு வரும்போது அந்த பஸ்ஸில் நம்ம ஏறிக்கலாம். மெயினான விஷயம் நம்ம பஸ் ஏறும்போது ஸ்டேஷன்கிட்ட நம்ம பஸ் ஏறுவோம்ல, அங்கே சீட் இருந்தால் மட்டும் பஸ்ஸில் ஏறி உட்காருங்க. சீட் இல்லாமல் ஸ்டாண்டிங்கில் போய் நின்னிங்கன்னா அதுக்கப்புறமா நம்மளால் பஸ்ஸில் நின்றுட்டே போக முடியாது. அது மாதிரி இருந்தால் இறக்கிடுவாங்க கீழே. அதனால் சீட் இருந்தால் மட்டும் ஏறுங்க. மயில் திருப்பதி வரத்துக்கு நிறைய பஸ் இருக்குது. அதனால் பஸ்ஸு கிடைக்காதுன்னு நீங்கள் நினைக்க வேணாம். நிறைய பஸ் வரும். அதனால் பொறுமையாக நின்று சீட்டு கிடச்சோன்னா உட்காந்துட்டு வர மாதிரி பாருங்கள். திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்னா மெயின் ரோடு கிராஸ் பண்ணி அந்த சைடு போனால் நிறைய ஃப்ரீ பஸ்ஸு, ஜீப்லாம் நிற்கும். நம்ம எங்கே போகணுமோ அங்கே போய் இறங்கிக்கலாம். நாங்கள் போயிருந்த அன்றைக்கி ஃப்ரீ பஸ்ஸு, ஜீப்பு எதுவுமே இல்லை. ஃபுல்லாகவே பேரிகேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. என்னென்னே தெரியல. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டர் வந்திருக்காரு சொல்லிட்டு. ஹானரபிள் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு நேரில் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட் டைம் நான் ஒரு மினிஸ்டரை இந்த மாதிரி நேரில் பார்க்குறேன். நான் அந்த சைடே இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்த்துருக்கலாம். அவசரப்பட்டு இந்த பக்கம் வந்துட்டோம். அவரை திருப்பதியில் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறமா நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம். பஸ்ஸு எதுவுமே வர மாதிரி தெரியல. சரி நடந்தே போயிடலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனாலே நம்ம கோயிலுக்குள்ளே போயிடலாம். ஆனால் நாங்கள் யூஸ்வலாக அந்த ஃப்ரீ பஸ் பிடிச்சி மியூசியம் ஸ்டாப்பில் இறங்கி அது பக்கத்துலேயே மியூசியம் ஸ்டாப் பக்கத்துலேயே குப்பா சௌத்ரி இருக்கும். அந்த ஹோட்டலில் தான் நாங்கள் எப்போவுமே தங்குவோம். இங்கே கேட்டில் ES4 இருக்குது பாருங்களேன். இதை அன்னதானம் போடுற இடம். குழந்தைங்க பெருசாகிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் போய் சாப்பிடுவேன். குழந்தைங்களோட போகிறனால நாங்கள் எப்போவுமே 300 ருபீஸ் டிக்கெட் புக் பண்ணிப்போம். பிலோ 12 இயர்ஸ் வரையும் இருக்க குழந்தைங்களுக்கு தரிசனம் ஃப்ரீ. எங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட்ஸு, குழந்தைங்களுக்கு இல்லை. அதே மாதிரி 1 இயர் கீழே இருக்க குழந்த, அந்த குழந்தையோட பேரண்ட்ஸு, அந்த குழந்தையோட சிப்ளிங்ஸு டிக்கெட்ஸ் எதுவுமே இல்லாமல் விஐபி தரிசனம். அது சுபதம் தரிசனம் சொல்கிறாங்க. அந்த தரிசனத்தில் நேராக போய் சாமி பார்த்துடலாம். எதுவுமே க்யூலெலாம் அவங்க போக வேண்டாம். கண்டிப்பாக 1 இயர் கீழே குழந்த இருக்குன்னா கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிக்கோங்க. போகும்போது மறக்காமல் பேரண்ட்டோட ஆதார் கார்டு அப்புறம் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. அது மஸ்ட்டு. நாங்கள் போயிருந்த அன்றைக்கி இந்த மாதிரி அழகாக டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. பூலேயே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. நாங்கள் சாமி தரிசனம் முடிச்சுட்டு வரத்துக்குலாம் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக சிஎம் மட்டும் வராமல் இருந்திருந்தாருன்னா நாங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டோம். அப்படியே நேராக ஃப்ரீ பஸ்ஸில் ஏறி போயிட்டுருப்போம். இப்போது பஸ்ஸில் எதுவும் இல்லாதனால தான் நாங்கள் இந்த சைடு வந்தோம். இதெல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எப்போவுமே சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்த பிறகு இந்த குளம் பார்ப்போம். ஆனால் சாமி பார்த்துட்டு வந்துட்ட பிறகு குளிக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் வந்துடுவோம். ஆனால் இந்த வாட்டி நம்ம கண்டிப்பாக போய் குளத்துல குளிச்சுட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். லட்டுலாம் வாங்குவோம்ல, அந்த சைடு ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா லாஸ்ட்டில் திரும்பினோன்னா அங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். அந்த மரத்துக்கு கீழே சிவன் இருப்பார். தண்ணி அழகாக சொட்டிகிட்டே இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதாங்க அந்த இடம். குளத்துல ஜாலியாக குளிச்சுட்டு நாங்கள் ரூம் கிளம்பிட்டோம். வே டு மியூசியம் போட்டிருக்காங்க பாருங்களேன். நம்ம எங்கே போகிறோன்றது நமக்கு கரெக்டாக தெரிஞ்சதுன்னா அவங்களே நம்மளுக்கு கரெக்டாக ரூட்லாம் போட்டிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி போயிடலாம். இப்போ நாங்கள் மியூசியம் பக்கத்தில் இருக்க ஹோட்டல் தான் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். அங்கே தான் போயிட்டுருக்கோம்.
நம்ம அந்த குளத்துல குளிச்சிட்ட பிறகு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அங்கேயே ரூம்ஸ்லாம் இருக்கும். அங்கேயே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த மியூசியமு. இன்னும் ஒர்க் இன் ப்ராசஸில் தான் இருக்குது. இன்னும் ஓப்பன் பண்ணல. அது பக்கத்துலேயே வந்து நம்ம ஹோட்டல் இருக்குது. இங்கே தான் நாங்கள் எப்போவுமே ஸ்டே பண்ணுவோம். ஏன்னா ₹300 டிக்கெட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது அந்த ரூமு. இங்கே வந்து ஃபுட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக தருவாங்க. மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் மட்டும் தான் ஃபுட்டு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக தருவாங்க. சாப்பாடு வந்து அமிர்தம் மாதிரி இருக்கும். இதுதான் எங்களுக்கு அலோகேட் பண்ண ரூமு. இது வந்து நான் ஏசி. இந்த ரூமோட காஸ்ட் வந்து ₹1250 ஒன் டேக்கு. ஏசினா 2000. ரூம் வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. விண்டோஸ்க்கெலாம் மஸ்கிட்டோ நெட்லாம் போட்டிருக்காங்க. யூஸ்வலாக நாங்கள் வந்து ரூம்ஸ்லாம் புக் பண்ண மாட்டோம். நானும் என் ஹஸ்பண்டும் வந்தோன்னா குழந்தைங்கள கூப்பிட்டு வரும்போது மட்டும் ரூம் புக் பண்ணுவோம். ஏன்னா குழந்தைங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லை, அதனால் நாங்கள் வந்தோன்னா லாக்கர்ஸ் நிறைய இருக்கும், ஃப்ரீ லாக்கர்ஸு. அந்த லாக்கர்ஸில் வந்து நாங்கள் லக்கேஜ்லாம் வச்சுட்டு அப்படியே கோவிலே நாங்கள் ஸ்டே பண்ணுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாமி தரிசனம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் ரூம்லேயே வந்து மொபைல் ஃபோன்ஸ் லக்கேஜ் எல்லாமே வச்சுட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்தோம். ஏன்னா நம்ம மொபைல் ஃபோன்லாம் கொண்டு போனோன்னா அங்கே ஒரு பெரிய க்யூவே நிற்கும். அந்த க்யூ அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ரூம்லேயே எல்லாத்தையுமே வச்சுட்டு போயிட்டோம். மறக்காமல் ஆதார் கார்டும் டிக்கெட்டும் மட்டும் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக. ஏன்னா நம்ம மொபைல் ஃபோன்லாம் வாங்கி வச்சுடுவாங்க. அப்போ வந்து நம்மளால் மொபைலில் காட்ட முடியாது டிக்கெட்ஸு. அதனால் ஒரு வேளை உங்களுக்கு லாக்கர் கிடைக்கல, ரூம்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேணாம். உங்கள் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் போய் க்யூவில் நின்றுடுங்க. குடோனில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ₹300 டிக்கெட்டில் போனாலும் சரி, ஃப்ரீ தரிசனம் போனாலும் சரி, கண்டிப்பாக குடோனில் போட்டு தான் அனுப்புவாங்க. நீங்கள் குடோனில் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் லக்கேஜ்லாம் வந்து வாங்கி வச்சுடுவாங்க. அது வந்து சேஃபாக இருக்கும். இது டோக்கன் நம்பர் தருவாங்க. உங்கள் இது எங்கே இருக்குன்றது அதிலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லக்கேஜில் எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குன்னு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் போய் உங்கள் இது லக்கேஜ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். கீழ் திருப்பதியிலேருந்து மேலே திருமலா வரத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு பஸ் வந்து மார்னிங் 3:00 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நைட்டு வந்து லாஸ்ட்டு பஸ் வந்து 11:59க்கு வந்து லாஸ்ட்டு பஸ்ஸு. அதோட பஸ் கிடையாது. அப்புறம் 3:00 தான் மார்னிங்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.